வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சுக்குனியை வச்சு ஒரு பேக்டு டிஷ் வந்து செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த சுக்குனியை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதோட சுக்குனியை வந்து கட் பண்ணுற மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சின்ன சின்ன ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக வேண்டாம், ஒரு சின்ன சின்ன பீசஸ் தான் சிலிண்டர் ஷேப்க்கு கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு ஈக்குவலாக கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை எடுத்துகிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு பொறுமையாக அப்படியே ஸ்கூப் பண்ணோம்னா வெளியே வந்துடும். உள்ள இருக்க ஃப்ளஷ் மட்டும் நம்ம வெளியே எடுத்துடணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ஸோ அப்படியே நம்ம வந்து உள்ள எடுத்துகிட்டே போகணும். இப்போ பாருங்கள், இது நான் ஒரு சைடு ஃபுல்லாக இப்படியே எடுத்து ஹோல் போட்டிருக்கேன். இன்னொரு ஆப்போசிட் சைடு வந்து இது அப்படியே வந்து ஹோல் மேக் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்கேன். பட் இது வந்து ஒரு தின் லேயராக தான் இருக்கணும். இதே மாதிரி தான் இதுக்கும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பட் இதில் வந்து நான் 2 பக்கம் எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் ஒரு சைடு வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஹோல் பண்ணி எடுக்கணும். இப்போது நம்ம இந்த மாதிரி இதுலேருந்து எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த ஃப்ளஷ் எல்லாம் இதை நம்ம வந்து அப்படியே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சுக்குனியெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் இருக்கிற ஃப்ளஷ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்காக இப்போ நான் ஃபில்லிங் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் கேரட் இந்த மாதிரி கிரேட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற வாட்டரில் நம்ம சாட்டே பண்ணிடணும். இப்போ பாருங்கள், கேரட்டும் கேப்சிகமும் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு நம்ம சுக்குனியிலேருந்து எடுத்தோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளஷ் இதையும் சேர்த்து நான் சாட்டே பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துக்கணும். இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நான் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், சுக்குனிக்கான ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதில் கொஞ்சம் கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது, நல்லா ஆயிலே தான் சாட்டே பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நான் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் பொட்டேட்டோவை நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். பொட்டேட்டோவை வந்து தனியாக சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பொட்டேட்டோவுக்கு லைட்டாக வந்து சால்ட் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதை நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கணும். இதுக்கு லைட்டாக பெப்பர் சேர்த்திக்கிறேன். லைட்டாக தான் சேர்த்திக்கணும். இப்போ பொட்டேட்டோவை நான் சாட்டே பண்ணிட்டேன். இப்போ இதையும் வந்து ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்டஃப்டு சீஸ் சுக்குனி வந்து நான் வந்து ஓவனில் செய்ய போகிறேன். ஸோ அதனால் ஒரு ஓவன் ட்ரே எடுத்துகிட்டு இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நம்ம அதை வச்சோம் அப்படின்னா இந்த பாத்திரத்து கூடவே ஒட்டிக்கும். ஸோ அதனால் நான் இதை வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பட்டர் இருந்தால் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்மக்கிட்ட நார்மல் ஆயில் இருந்துச்சுன்னா குக்கிங் ஆயில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஹோல் பண்ணின சுக்குனி எடுத்துக்கிட்டேன் நான். இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த கேரட் ஃபில்லிங் சேர்த்துறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேரட் ஃபில்லிங் சேர்த்துறேன். அதுக்கப்புறமா இந்த செஞ்சு வச்சுருக்கேன் இந்த பொட்டேட்டோ ஃபில்லிங் சேர்த்துறேன். ரொம்ப சேர்த்த வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துனா போதும். அதுக்கப்புறமா நான் வந்து மொசரல்லா சீஸ் எடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் மொசரல்லா சீஸ் வந்து உள்ளே வச்சுட்டு
அதுக்கப்புறமா நான் மறுபடியும் நம்ம செஞ்சு வச்சுருக்கேன் இந்த ஸ்டஃபிங் சேர்த்திக்கிறேன். நல்லா உள்ளே வந்து அமுத்தி விடணும். பாருங்கள், அமுத்தி விட்டுட்டு இது கூட பொட்டேட்டோ மட்டும் தனியாக வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை எடுத்து நம்ம மேலே வந்து வைக்கணும். இதை பாருங்கள், நான் மேலே வந்து பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போது நம்மளோட ஸ்டஃப்டு வெஜ்ஜி சீஸ் சுக்குனி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு பீஸுக்கு செய்யலாம். இப்போ இது 2 பக்கமே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து பொட்டேட்டோவை வந்து நல்லா உள்ளே வந்து இது பண்ணுறேன். உள்ளேன்னா நம்ம ஸ்பூனோட இந்த பார்ட் வச்சு உள்ளே தள்ளிக்கணும். இப்போது மறுபடியும் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி எல்லா இதையும் எடுத்து நான் இப்போ ஸ்டஃப் பண்ண போகிறேன். இப்போ இந்த 2 பீஸ்க்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், அந்த மேலேயே வந்து சீஸ் கிரேட் பண்ணது நான் போடுறேன். பாருங்கள், இது மேலே வந்து லைட்டாக தூக்குறேன். லைட்டாக தான் போடணும். அதே மாதிரி இது மேலே லைட்டாக தூக்குறேன். நமக்கு நிறையா வேணும்னா நிறையாவும் வச்சுக்கலாம். இப்போ இது 2லேயும் வந்து நான் வெறும் மொசரல்லா மட்டும்தான் உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். இது மேலே எந்த சீஸும் வைக்கல. இப்போ நான் இதை வந்து ஓவனில் வைக்க போகிறேன். ஓவனை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து உள்ளே வச்சு பேக் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ சீஸ் நல்லா உருகிட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த சீஸ் வெஜிடபிள் சுக்னி ஸ்டஃபிங் வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது வந்து அவங்க வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்ந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து சீஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்ச வேலை நம்ம வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் அவங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், என்னுடைய சீஸ் வெஜிடபிள் ஸ்டஃப்டு சுக்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஓவனில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு சுக்னி ராவாக இருந்தால் பிடிக்காது. கொஞ்சம் எனக்கு வந்து டைம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா 10 மினிட்ஸ் கூட போதும். நான் வந்து 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சீஸ் வெஜிடபிள் ஸ்டஃப்டு சுக்னியை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.